மிதுன ராசி நேயர்களே, யாராவது ஒருத்தர் சார் நல்ல வார்த்தை 4 விஷயம் பேச மாட்டாளா? ஏன்னா லைஃப்பில் வந்து பட்டு 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 இந்த அட்வைஸ் பண்ணுறா. அந்த அட்வைஸே எனக்கு வேண்டாம், ஐடியா கொடுத்தா போதும் சார், நீ ஜெயிச்சிருவேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். காசு பணம் இதெல்லாம் அப்புறம், பாசிட்டிவாக பேசினாலே மனசில் ஒரு பெரிய திருப்தி வருதுன்னு இந்த பேச்சுக்கு ஏங்குறவா இருந்துட்டு இருப்பாள். அந்த மாதிரி சில நேரங்கள் உங்களுக்கு அப்படி தோணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்றைய தினத்தில். ஆனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். மனசு வந்து ரொம்ப அப்படியே டவுனாக இருக்கும்போது ஆன்மீக புஸ்தகம் படிக்கிறது, ஆன்மீக சம்மந்தமான நபர்கள்ட்ட பேசுறது, குருமார்கள்ட்ட பேசுறது, பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மங்களவாத்தியம் கேட்குறது, அல்லது நல்ல ஒரு இசை உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு, இளையராஜா சார் பாட்டு கேட்குறது, இல்லை ரொம்ப மெலோடியஸான பாட்டு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது என்ன சார் ஜோதிடத்தில் போய் பாட்டு? எஸ், சங்கீதம், சாம வேதம்னே சொல்லுவாங்க. இந்த சங்கீதத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் மனசு அப்படியே தேர்த்தி கொடுத்துருமா. ஒரு மனசு அப்படியே இலகியும் கொடுக்கும், தேர்த்தியும் கொடுக்கும். அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கான டயத்தை ஒதுக்கி யோகா தியானம் போன்ற விஷயங்களை பண்ணிட்டேன்னா மனம் வந்து ஸ்டெடியாக இருக்கும், நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸில் மீட்டிங் இருந்தவா, பிஸ்னஸில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறவா, ஒரு பேப்பர் கொடுக்குறவா, ஒரு டெண்டர் கொடுக்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் மிகப்பெரிய 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 மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் விசேஷ வழிபாடு.